கைஸ், இந்த வீடியோவில் சபரி அப்படின்ற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான பேய் கதையை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது ஆக்சுவலாக இது கொடைக்கானலில் நடந்த ஒரு சம்பவம். இதை பார்க்கும்போது கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம கொடைக்கானல் போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. முக்கியமாக ரூம் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக ரூம் ஸ்டே பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு உங்களையே யோசிக்க வைக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த கதையில் வர சம்பவங்கள் செம த்ரில்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி உண்மையான பேய் கதைகள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டூ 2015 பொள்ளாச்சி சேர்ந்த சபரி கோயம்புத்தூர் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறாரு. அவர் செமஸ்டர் எக்ஸாம் லீவுக்கு ஊருக்கு வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பையன் வந்திருக்கான், ஒரு ஜாலியாக ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி 3 நாள் ஸ்டே பண்ணுறதுக்காக கொடைக்கானல் ட்ரிப் போகிறாங்க. போன உடனே அங்கேயும் இங்கேன்னு சொல்லிட்டு ரூம் தர்றாங்க. இவங்களுக்கு எங்கேயுமே ரூம் கிடைக்கல. ஆனால் ஒரு லாட்ஜில் மட்டும் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புக் பண்ணிவிட்டு தன்னோட லக்கேஜ் எல்லாத்தையுமே அவங்க புக் பண்ண ரூமில் வச்சுட்டு, சரி ஓகே நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக பகல் டைமில் கொடைக்கானலை சுற்றி பார்த்துட்டு நைட்டு ரூமுக்கு வர்றாங்க. சரி ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் நீட்டாக சாப்பிட்டு இப்போ ரூமுக்கு வந்தாச்சு, நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நியாயம் பேசிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஒரு 12:30 இருக்கும். சபரிக்கு பக்கத்து ரூமில் இருந்து ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி குரல் கேட்குது. இவர் ஆரம்பத்தில் சரி ஓகே நமக்கு ஏதோ தூக்கத்தில் சவுண்டு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தூங்க ஆரம்பிக்கிறாரு. கண்டினியூஸாக ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே சபரி ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. பக்கத்து ரூமில் இருக்கிறது பொண்ணு கிடையாது, இது வேறு ஏதோ. ஏன்னா மனுஷங்க அழுகிற சவுண்டு ஒரு மாதிரி இருக்கும், இந்த சவுண்டு கொடூரமாக ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. சரி நம்ம அப்பா அம்மாவை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பட் அதுக்குமே இவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எழுப்புனதுக்கப்புறம் இவருக்கு மட்டும் அந்த குரல் கேட்டுருச்சு அப்படின்னா ஏன்டா தூக்கத்தை கெடுத்து இது பண்ணிட்டு இருக்க, உனக்கு விளையாடுறதுக்கு இதுதான் நேரமா அப்படிலாம் சொல்லி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டது உண்மையாகவே இருந்தாலும் நம்ம தெரியாத மாதிரி காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படி இப்படின்னு உருண்டு புரண்டு தூங்க ட்ரை பண்ணுறாரு. இவருக்கு தூக்கமே வரல. ஒரு 3:30 ஆயிடுது. இப்போ 3:30 மணிக்கு மேலே சபரி நல்லா தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணு அழுகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காரு. எங்கிருந்துடா இந்த சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இதில் ஹைலைட் என்னென்னா, சபரிக்கும் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் அந்த அழுகுரல் கேட்குது ஒழிய அவங்க அம்மாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கு இந்த சத்தமே கேட்கல. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவர் சரி பக்கத்து ரூமில் இருந்தால் சவுண்டு வருது, நம்ம போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு போயிட்டு பக்கத்து ரூமில் பார்க்குறாரு. பக்கத்து ரூம் கதவு சாத்தாமல் திறந்து தான் இருக்குது. ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை, அழுகிற சவுண்டு மட்டும் கேட்டுட்டு இருந்திருக்கு. அதை விட ஹைலைட் என்னென்னா, இவர் அந்த கதவை திறந்து உள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்த்தாங்க தெரியுமா, அந்த டைமில் மட்டும் அந்த அழுகிற சவுண்டு நின்றுருக்கு. மறுபடியும் என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இவர் கதவை சாத்திட்டு இவர் ரூமுக்கு வந்துடுறாரு. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரூமில் இருந்து அழுகிற சவுண்டு கேட்குது. இவர் ஸ்டே பண்ணிட்டு இருந்த ரூமுக்கு பார்த்தா டக்குன்னு தூங்கிட்டு இருந்த சபரி எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. இப்போ கேட்குறாரு, என்னாச்சு உனக்கு, எதுக்குடா எந்திரிச்சு உட்காந்துருக்க அப்படிங்கிறப்ப இப்போ சபரி என்ன கேட்குறா அப்படின்னா, உங்களுக்கும் அந்த பொண்ணு அழுகிற சவுண்டு கேட்டுச்சுல அப்படின்னு சபரி கேட்குறாரு. அந்த டைமில் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஆமாண்டா கேட்டுச்சு, உனக்கும் கேட்டுச்சா, ஆமாம் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கேட்டுச்சு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம 2 பேத்துக்கு மட்டும்தான் கேட்டிருக்கு, அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் அந்த சவுண்டு கேட்கல. நீ இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவங்க 2 பேர்த்திட்டையும் சொல்லிடாத, சொன்னால் ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் சரி ஓகேப்பா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பல்ல கடிச்சிட்டு பயத்தோடையே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஊர் சுற்ற போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போயிட்டு அந்த அப்பாக்காரர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஏங்க நேற்று நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அங்கே பக்கத்தில் யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இந்த ஒட்டுமொத்த லாட்ஜிலே பார்த்திங்கன்னா நேற்று நீங்கள் மட்டும்தான் புக் பண்ணியிருக்கீங்க, வேறு யாருமே வரல, மேக்ஸிமம் இந்த லாட்ஜுக்கே யாரும் வரமாட்டாங்க, நானும் இப்போ புதுசாக தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா யாருமே இல்லை அப்படின்னு, நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் பக்கத்து ரூம் கிடையாது, இங்கே யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறாங்க, எதுக்குங்க உங்கள் பக்கத்து ரூமில் யார் இருந்தான்னு கேட்டிங்க அப்படி கேட்குறப்ப இவர் அப்பாவும் மகனை என்ன சொல்லிடுறாங்களே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொடைக்கானல் சுற்றி பார்க்க போகிறாங்க. காரில் ஏறதுக்கு முன்னாடி சபரி அப்பாவை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாரு, அப்பா இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, நம்ம கிளம்பிடலாம், இந்த மாதிரி அழுகிற குரல்லாம் கேட்டுச்சுல, இங்கே ஏதோ பேய் இருக்குன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நம்ம கிளம்பிடலாம், அதான் நல்லது அப்படி சொல்கிறப்ப அப்பா என்ன சொல்கிறாருன்னா, டேய் நம்ம 3 நாளுக்கு அமௌண்ட் பே பண்ணியாச்சு, அந்த அமௌண்ட்டை திரும்ப கேட்டாலும் தரமாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மாவும் உன் தங்கச்சி 1008 கேள்வி கேட்பாங்க, அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம 3 நாள் அதாவது ஒரு நாள் முடிஞ்சா இன்னும் 2 நாள் நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு மத்தியானம் ஒரு
3 மணி ஆயிடுது. திரும்ப ரூமுக்கு வரலான்னு வந்துட்டு ரூமுக்கு வெளியே இருக்க ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்கப்ப ஒருத்தர் வந்து அவங்க அப்பாவை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து காலையில் அந்த ரூமுக்குள்ளே அந்த லாட்ஜிலிருந்து வரதை பார்த்தேன். அந்த லாட்ஜில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இப்போவே கிளம்பிடுங்க, வேறு லாட்ஜுக்கு போயிருங்க, இல்லைனா ஊருக்கு போயிருங்க. அங்கே இருக்கிறது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் வந்து அந்த ஊரில் ஒருத்தர். ஊருக்காரர் இப்படி சொல்கிறத கேட்டு இவருக்கு ஒன்றுமே புரியாமல் எதனாலங்க அப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்குறப்ப தான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லாட்ஜில் ஒரு கப்புள்ஸ் வந்து ஸ்டே பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, அவங்க ஒரு ரூமில் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2-3 வருஷ கேப்பில் இந்த லாட்ஜில் யாரெல்லாம் தங்க வந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சவுண்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள யாரோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டில் இந்த லாட்ஜில் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த லாட்ஜை வந்து இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போராடினோம். பட் எதுவுமே நடக்கலை, தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரர் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. இப்போ தான் ஒரு விஷயம் அவங்க அப்பாவுக்கு புரிய வருது. என்ன அப்படின்னா, அப்போ செத்துப்போன அந்த பொண்ணோட குரல் தான் நேற்று நம்ம கேட்டிருக்கு அப்படின்னு. இதை கேட்ட உடனே பதறி அடிச்சுட்டு, ஆமாண்டா சாமி, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிட்டு இவர் சொல்கிறாரு. சபரி அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம கிளம்பி போகலாம், ஊருக்கு போகலாம் அப்படி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க என்னங்க லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, 3 நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. இப்போ டக்குன்னு கிளம்புனோம்னா பசங்களாம் வந்து பொக்குன்னு போயிடுவாங்க, நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த தங்கச்சி அந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, அது அழுகவே ஆரம்பிச்சிருது. இல்லை நான் வந்து 3 நாள் இங்கே ஜாலியாக இருந்துட்டு தான் இருப்பேன், இங்கே வந்து எனக்கு கொடைக்கானல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் வந்து ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு 2 நாள் சொன்ன மாதிரி இருந்துட்டு போகலாம், அப்படிலாம் வேணாம் அப்படி ஒன்று சொல்கிறப்ப தான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு, இங்கே இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அதை கேட்டுட்டு என்னங்க சொல்கிறீங்க, சரி ஓகே நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஊருக்கு வந்துடுறாங்க. ஈவினிங் மீன்ஸ் ஈவினிங் கிளம்பி நைட்டு பொள்ளாச்சி வந்துடுறாங்க. இதில் என்ன விஷயம்னா, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து போராடியே அந்த லாட்ஜை வந்து ஏன் மூடலை அப்படின்னா, போலீஸ் வந்து இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ 2 கப்புள்ஸ் வந்தாங்க, ரூம் போட்டாங்க, அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஏன் லாட்ஜை மூடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து இதை ஒரு சூசைட் கேஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஊர் மக்கள் போராடினது எதுக்குன்னா, அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே ஸ்டே பண்ண வர்றவங்க நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அழுகிற சவுண்டு கேட்குது, யாரோ எங்களை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, யாரோ நாங்கள் நடந்து போனால் பின்னாடி வர மாதிரி இருக்குது, இப்போலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கனால ஊர் மக்கள் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணியுமே போலீஸ் சேர்ந்து இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த லாட்ஜ் இருக்கிறது பிடிக்காமல் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க போல், இது வந்து அவங்க ப்ராப்பர் லைசன்ஸோடு இந்த லாட்ஜ் நடத்திட்டு இருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை க்ளோஸ்லாம் பண்ண முடியாது, வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜ் வந்து அப்படி இயங்கிட்டு இருந்திருக்குது. இப்போ சபரி ஃபேமிலி ஊருக்கு வந்துட்டாங்களா, இவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு அங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்களாம் இதே மாதிரி திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 4வது மாதம் அந்த லாட்ஜில் என்ன நடக்குதுன்னா, அந்த லாட்ஜோட ஓனர் இருக்கார்ல, அவரோட லாட்ஜிலேயே ஒரு ரூமில் தூக்கு போட்டு இறந்து போகிறாரு. அந்த ரூம் என்னென்னா, அந்த கப்புள் சூசைட் பண்ணாங்களே அதே ரூமில். இப்போ தான் இந்த விஷயம் பயங்கர சீரியஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் போய்ட்டு மறுபடியும் ஊர் மக்கள் சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே இப்போ தான் இதோட சீரியஸ்னஸ் புரியுது, இத்தனை நாள் நாங்களும் ஏதோ வந்தவங்களாம் சொல்கிறது கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு நினச்சோம். எப்போ அந்த லாட்ஜோட ஓனரே அங்கே இருக்க ரூமில் சூசைட் பண்ணி இறந்தாரோ அப்போ உண்மையாகவே அமானுஷியமாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பெர்மிஷனோட அந்த லாட்ஜையே இடித்து தரமட்டமாக்குறாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ அந்த லாட்ஜ் ஓனர் எதுக்காக அந்த ரூமில் போய் சூசைட் பண்ணும், ஆக்சுவலாக அவர் ஏன் சூசைட் பண்ணும், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கதையை கேட்ட வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்போ அந்த கப்புள்ஸ் இறந்து போனாங்க தெரியுமா சூசைட் பண்ணி, அவங்களுக்கும் அந்த லாட்ஜ் ஓனருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. சொல்லப்போனால் அவங்க இறந்து போனதுக்கு காரணமே அந்த லாட்ஜ் ஓனராக இருக்கலாம். அதனால தான் அவரோட லாட்ஜுக்கு வந்து ஒரு ரூம் புக் பண்ணி அவங்க இறந்து போயிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேர்த்தோட ஆவி தான் இவரை ஃபோர்ஸ் பண்ணி அதே ரூமில் சூசைட் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது, எதனால் அந்த கப்புள் சூசைட் பண்ணியிருப்பாங்க, அவங்க சூசைட் பண்ணதுக்கும் இந்த லாட்ஜ் ஓனருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, ஒருவேளை அவங்க சூசைட் பண்ணதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த லாட்ஜ் ஓனரே காரணமாக இருப்பாரா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த லாட்ஜை இடித்து தரமட்டமாக்கிட்டாங்களா, இந்த இடத்துல இப்படி ஒரு லாட்ஜ் இருந்துச்சு அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு அங்கே புல் முளைச்சிருச்சு. கொடைக்கானலில் ஒரு நார்மலான இடமா இருந்தால் இப்போ அந்த இடம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கொடைக்கானலுக்கு போகிற சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லாட்ஜ் இருந்த இடத்துல நைட் டைமில் கிராஸ் ஆகி போகிறப்ப ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ, இல்லை இனிமேல் நான் கொடைக்கானல் போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருந்தாலோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் கொடைக்கானல் போகிறவங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க. இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது ரியல் கோஸ்ட் இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லவ் யூ கைஸ். Bye.